வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நமக்கு தலைவர்கள் டாபிக் மட்டுமே ஒரு யூனிட்ல பாதி கவர் ஆகும். அந்த தேசிய தலைவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய தலைவர்களுக்கான வீடியோஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேசிய தலைவர். அவரை பத்தின ஒரு கொஸ்டினாவது ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த இதுல மேக்ஸிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது போக ஒருவேளை ஐஎன்எம் பாலிட்டியில எங்கேயாச்சும் இவங்கள பத்தி வந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க படிக்கும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் இதுலயே உங்களுக்கு எல்லாம் கவர் ஆயிரும். சரி, வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் இவரை வந்து நேதாஜி அப்படின்னு அழைப்பாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பேர் சொல்லும் போதே நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு தான் சொல்லுவோம். ராஜாஜி வந்து ராஜகோபாலாச்சாரி தான் ராஜாஜி. நேதாஜி வந்து சுபாஷ் சந்திர போஸ். சில பேருக்கு நான் ராஜாஜிக்கும் நேதாஜிக்கும் இடையிலேயே கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்த நேதாஜி அப்படிங்கிறது ஒரு பெட் நேம் தானே. அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, நேதாஜி அப்படின்னா தலைவர் அப்படிங்கிறது தான் இந்த நேதாஜின்ற பேருக்கான அர்த்தம். அடுத்தது, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் போஸ். அதாவது ரொம்ப அமைதி வெளியில போராடிக்கிட்டு மிதவாதிகளா இருந்த காலகட்டத்துல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடிக்கு அடி, பலிக்கு பலி அப்படி இருந்தாதான் நம்ம வந்து நம்ம நாட்டை மீட்க முடியும்னு சொன்ன, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு இந்த ஒரு கொட்டேஷனே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ரத்தத்தை கொடுங்க, நான் சுதந்திரம் கொடுக்கிறேன். அடி வாங்கவும் கஷ்டப்படவும் ரத்தம் சிந்தவும் ரெடியா இருந்தீங்கன்னா திரும்ப சுதந்திரமும் உங்களுக்கு ஈஸியா நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடு. இப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா, ஜானகிநாத் போஸ் அப்பா, பிரபாவதி வந்து அம்மா. இவங்க அப்பா ஜானகிநாத் போஸ் வந்து ஒரு வழக்கறிஞர். எங்க வங்காளத்துல பிறக்குறாரு. அவங்க 2 பேருக்கும் 9வது குழந்தையா பிறந்தவர் தான் இவரு. இவரோட உயர்கல்வியில எங்க படிச்சிருப்பாருன்னா, ரெவென்சா அப்படிங்கிற கல்லூரியில படிச்சிருப்பாரு. உயர்கல்வி இங்க நோட் பண்ணிக்கோங்க. உயர்கல்வி எங்க கம்ப்ளீட் பண்ணார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா, ரெவென்சா கல்லூரி. ரெவென்சா ரெவென்சா கல்லூரியில தான் உயர்கல்வியை படிச்சு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கல்கட்டா பிரசிடென்சி காலேஜ்ல வந்து காலேஜ் படிச்சிருப்பாரு. நேருவை விட இவர் 8 வயசு இளையவர். ஓகேவா? 8 வயசு வந்து கம்மியானவர் தான். விவேகானந்தரோட ஆன்மீக கொள்கையில அதிகமா படிப்பார். நிறைய விஷயங்கள் விவேகானந்தர் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் வந்து அவருக்கு வந்து இவர் கொஞ்சம் ரொம்ப சீடர் மாதிரி இருப்பார். அதாவது அவரை வந்து ஒரு மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இருப்பாரு. லண்டனில் ஐசிஎஸ் படிப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணவர். ஐசிஎஸ்ன்றது லண்டன்ல எப்படின்னா இந்தியாவில் ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி அங்க ஐசிஎஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தவர் தான். ஆனா அதவே அந்த பட்டத்தை பெருசா அவர் வந்து அதை எடுத்துக்கிறாம அதை வேணான்னு உதறிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வந்து என்ன பண்றாருன்னா காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னா சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் தான் இவரோட வந்து குரு, அரசியல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரு. அதனால சிஆர் தாஸோட வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ்ல இணைகிறாரு. போஸும் நேருவும் ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஓகேவா? 8 வருஷம் இளையவரா இருந்தாலும் நேரு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. 1938ல ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுல கட்சியின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்பயெல்லாம் அந்த டைம்ல வந்து ஃபுல்லா அவருக்கு வங்காளத்துல பயங்கரமான சப்போர்ட். யாருக்கு? சுபாஷ் சந்திர போஸுக்கு. ஏற்கனவே நீங்க ராஜாஜி படிக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். இந்த 38 டைம்ல வந்து ராஜாஜி ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கும்போது இவர பத்தி, போஸ பத்தி கொஞ்சம் தேவையில்லாத விமர்சனங்கள் வச்சதுனால, பயங்கரமான எதிர்ப்ப சந்திச்சிருப்பாரு. மக்கள் எல்லாம் சேர்ந்து ராஜாஜிய அடிச்சு விரட்டாத குறையா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஏன்னா, அந்த டைம்ல அங்க வந்து போஸோட ஆதரவாளர்கள் நெறைய பயங்கர ஒரு தலைவரா இருந்தாரு. 1937ல ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலி அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ண வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார். அடுத்து 1942ல அவங்க 2 பேருக்கும் அனிதா போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்பயும் இந்த அனிதா போஸ் அவங்கலாம் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா, ஜெர்மனில ஒரு யுனிவர்சிட்டில புரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அவ்ளோ பெரிய தலைவர். அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் அவரோட சொந்த பிள்ளையே இப்ப நம்ம மறந்துட்டோம். அதுதான் உலகம். சரியா?
அம் அந்த எமிலி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃபோட்டோ, அனிதா போஸ் இவங்க எல்லாத்தையும் நீங்க Googleல போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். இவங்க எல்லாமே இப்ப ஜெர்மனி எமிலி அவங்க இல்ல. இவங்க வந்து ஜெர்மனில வந்து செட்டில் ஆகி, அங்கேயே மேரேஜ் பண்ணி புரொஃபஸரா இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "எங்க அப்பா நான் வந்து ஒரு 4 வார குழந்தையா 1 மந்த் இருக்கும்போது என்னைய பார்த்தாராம். நான் வந்து எங்க அப்பாவ பார்க்கவே இல்ல. எங்க அப்பாவ எனக்கு பெருசா அடையாளம் தெரியாதுன்ற" மாரி சொல்லியிருப்பாங்க. 1928 காங்கிரஸ் மாநாட்டுல காந்தி தலைமையில நடக்குது. அதுல வந்து சுய ஆட்சி சம்மந்தப்பட்ட இந்த தன்னாட்சி கோட்பாடு வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த கோட்பாட்டுல இவருக்கும் காந்திக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்ப இருந்தே கொஞ்சம் காந்திக்கும், போஸுக்கும் ஏன்னா கொள்கையில முழுக்க 2 பேருமே ஆப்போசிட் இல்லையா? இவரு முழுக்க முழுக்க மிதவாதி. இவரு முழுக்க முழுக்க தீவிர தேசியவாதி. அந்த அளவுக்கு வந்து இவரோட கோட்பாடும் அவருக்கும் ஒத்து போகாது. ஆனா என்னன்னா, காந்தி வந்து ஒரு வயசுல பெரியவரு. ஒரு பெரிய தலைவர். அவரு பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அவர நம்புற ஒரு இது இருக்கு. அவரும் வந்து தப்பா எதுவும் சொல்லல. பொறுத்து போவோம்ன்னு தானே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது, அவரோட கருத்து இவருக்கு ஒத்து போகாட்டி கூட, சுபாஷ் சந்திர போஸ் காந்தி மேல நல்ல மரியாதை வச்சிருப்பாரு. மிதவாதத்திற்கு எதிராக இருந்தார் போஸ். இப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல அப்படின்னு. 1939ல காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில போஸ் நிக்கிறாரு. அப்போ அவர எதிர்த்து காந்தி நிக்கல. காந்தி ஒருத்தர சப்போர்ட் பண்ணி, பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒருத்தர வந்து காந்தி நிறுத்துறாரு. யாருக்கு எதிரா? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிரா. ஆனா கடைசியில சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெயிக்கிறாரு. ஈவன் காந்தி இத்தனைக்கும் அவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவர் காங்கிரஸ்ல. அவரு நிறுத்துன சீதாராமையா ஜெயிக்கல. போஸ் வந்து ஜெயிக்கிறாரு. ஏன்னா 38, 39ல பயங்கர பீக்ல இருக்காரு போஸ். இது என்ன ஆயிருதுன்னா, காந்தி வந்து போஸ பிடிக்கல அப்படிங்கிறது 2வது பட்சம். ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னன்னா, அப்ப இவ்ளோ பெரிய ஒரு காங்கிரஸ் தலைவரு. அ இவரு வந்து 1915, 17ல இருந்தே இருக்காரு. இப்ப வந்து போஸ் ஜெயிச்சுட்டாருன்னோனே, இது ஒரு அவருக்கு அவமானமா அவரு காந்தி நெனைக்கிறாரு. நெனச்ச உடனே என்ன ஆயிருதுன்னா, உண்ணாவிரதம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கு என்ன மரியாதை? அப்ப நான் நிக்க வச்சவர் ஜெயிக்காட்டி அப்படின்ற மாரி ஒரு கொஞ்சம் காந்தி எப்பயுமே கொஞ்சம் வீம்புக்காரர் தானே. வீம்பு பண்ணியே காரியம் சாதிக்கணும்னு நெனைப்பாரு அவரு. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பெரிய மனுஷன வந்து எதிர்த்துட்டு, அவர வந்து சங்கடப்படுத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாரு, போஸ் வந்து அவரோட அந்த பதவிய வந்து ராஜினாமா செஞ்சுருவாரு. செஞ்சுட்டு காங்கிரஸ விட்டு வெளிய வந்துட்டு, அப்பதான் அவரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிய ஆரம்பிப்பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யார் ஆரம்பிச்சாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ். இத வந்து தமிழ்ல முற்போக்கு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முற்போக்கு கட்சி. அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட அகில இந்திய தலைவரா போஸும், தமிழ்நாட்டோட தலைவரா முத்துராமலிங்க தேவரும் அப்ப இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து தமிழ்ல கூட ஒரு லெசன் பார்த்திருப்போம். அதாவது இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு ஒரு தமிழ் லெசன் இருக்கும். அதுல சுபாஷ் சந்திர போஸுக்கும், முத்துராமலிங்க தேவருக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது அதுல அந்த லெசன்ல தெளிவா குடுத்திருப்பாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேள படிக்கலன்னா, நீங்க வந்து அந்த லெசன ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அத வந்து 10 நிமிஷம் தான் ஆகும் அந்த லெசன நீங்க ரீட் பண்ண. ஆனா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 பேருக்கு இடையில எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்துச்சு, தமிழர்கள சுபாஷ் சந்திர போஸ் எவ்வளவு நம்புனாரு, எவ்வளவு விரும்புனாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இவரோட அந்த ஐஎன்ஏ இந்தியன் இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா? இந்திய தேசிய இது அதுக்கு ராணுவத்துக்கு முத்துராமலிங்க தேவர் எப்படி தமிழர்கள வந்து அனுப்பி வச்சாரு, அது எல்லாமே அதுல இருக்கும். 1940 ஜூலைல வந்து சிறையில அடைக்கப்படுறாரு சுபாஷ் சந்திர போஸ். என்ன காரணம் அப்டின்னா, இந்த 40 பீரியட்ல 38லருந்து 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்திருக்கும். இந்த டைம்ல என்னன்னா, இந்த 2ஆம் உலகப் போர்ல வந்து ஆங்கிலேயருக்கு நம்ம இந்தியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சாரம் செஞ்சிருப்பாரு. ஆல்ரெடி என்னன்னா, இந்தியர்கள கேட்காமவே 1937ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவிக்கு வந்து, அம் ராஜாஜி வந்து சிஎம்-ஆலாம் ஆயிருப்பாரு. ஆனா, அ 38ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வரும்போது, இந்த இந்திய தேசிய காங்கிரஸவே கேட்காம பிரிட்டிஷ் என்ன பண்ணிருவாங்க, இந்தியர்கள வந்து அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஈடுபடுத்துவாங்க. அந்த கோவத்துல தான் 1939ல மொத்த காங்கிரஸும் பதவி விலகுவாங்க. ஜின்னா கூட மீட்பு நாள் அப்படின்னு கொண்டாடி இருப்பாரு. அந்த டைம்ல தான் பதவி விலகிட்டு 40ல இவர் வந்து இந்த மாதிரி யார் எந்த இந்தியர்களும்
இந்த ஆங்கிலேயருக்கு வந்து வேர்ல்டு வார்ல ஒத்துழைப்பு குடுக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவாரு. அதுக்காக கைது பண்ணிருவாங்க. கைது பண்ணா என்னன்னா, இவரு தீவிரமா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாரு. நான் தான் சொன்னேன்ல 38, 39 அந்த காலகட்டத்திலலாம் சுபாஷ் சந்திர போஸ் பயங்கர பெரிய தலைவரா உருவெடுத்துருவாரு. காந்தியையும் தாண்டி. அப்போ என்னன்னா, அவரு உண்ணாவிரதம் இருந்த உடனே, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, பெரிய கலவரம் வெடிச்சுரும் அப்படின்னு பயந்துகிட்டு விடுதலை பண்ணிருவாங்க. ஆனா விடுதலை பண்ணாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹவுஸ் அரெஸ்ட் மாரி வச்சிருப்பாங்க. ஒரு ரொம்ப கூண்டுக்குள்ள வைக்காம, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாரி தேவையான வசதிகள செஞ்சு குடுத்து. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, 1941 ஜனவரி 15ல மாறுவேஷம் போட்டு, அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவர் தப்பிச்சு வெளிய ஓடிருவாரு. அப்ப தப்பிச்சு போனவர் தான் இந்தியாவ விட்டு வெளிய போயிருவாரு. கல்கத்தாவில இருந்து சாயாதீன் அப்படிங்கிற ஒரு பேர்ல 2ண்ட் கிளாஸ் பெட்டியில, ட்ரெயின்ல 2ண்ட் வேற இவரோட உண்மையான பேரு இல்லாம வேற ஒருத்தர் பேருல 2ண்ட் கிளாஸ் இதுல வந்து அ பெட்டியில பயணம் பண்ணி காபூலுக்கு போயிருவாரு. அங்க ரஹமத் கான் ரஹமத் கானுடன் அவரோட ஃப்ரெண்ட் ரஹமத் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட காபூலுக்கு போயிருவாரு. அங்க போயிட்டு இத்தாலிக்கு அவர் வந்து கடிதம் எழுதுவாரு. அ ரோம்ல இருந்து 2 பேர் வந்து மார்ச் மாசம் இவர வந்து அ அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. இத்தாலிக்கு கடிதம் போட்டு அங்க இருந்து ரோம்ல இருந்து 2 பேர் வந்து கூட்டிட்டு போறதுக்கும் வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிரும்னா, அ ஹிட்லர் இருக்காரு இல்லையா? ஜெர்மனில ஹிட்லர். ஹிட்லர் கிட்ட இருந்து இவருக்கு வந்து அழைப்பு வந்துரும். இங்க வாங்கன்னு சொல்லி. உடனே இவரு என்ன பண்ணிருவாரு, சரின்னு ஹிட்லர பாக்க ஜெர்மனி போயிருவாரு. அங்க வந்து ஹிட்லர் என்ன பண்ணுவாருன்னா, ப்ராமிஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா உங்க இந்தியனோட இண்டிபெண்டன்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த வேர்ல்டு வார் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் உங்க இந்தியாவ வந்து முழுசா இண்டிபெண்டன்ஸ்லருந்து கொண்டு வரது என் பொறுப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஒருவேள அவர் மட்டும் அப்ப உயிரோட இருந்திருந்தா, நம்மளுக்கு அப்பயே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்குமோ என்னமோ! ஓகேன்னு சொல்லி அவர்கிட்ட உறுதி பண்ணிக்கிட்டு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இது எல்லா நாடுக்கும் போயி அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்குவாரு. நாங்க அப்படி இந்த மாதிரி அ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லார் கூடயும் அக்ரீமெண்ட் போடுவாரு. அடுத்தது ஜெர்மனில வந்து என்ன பண்ணுவாருன்னா, 4000 பேரோட புதுசா ஒரு அமைப்ப ஆரம்பிப்பாரு. அதுக்கு பேரு தான் ஐஎன்ஏ. ரொம்ப முக்கியமானது. நேதாஜி அப்டின்னாலே, அவர் ஆரம்பிச்ச அந்த ஐஎன்ஏ தான். அந்த காலத்துல ஐஎன்ஏல போய் சேர்றவங்கள பூரா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணும். பழைய படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இந்த ஐஎன்ஏ, ஐஎன்ஏன்ற வார்த்தை இருக்கும். இந்த ஐஎன்ஏ உளவாளியா நீயி? அப்டின்னு கேட்பாங்க. இந்திய தேசிய ராணுவத்த போய் சேர்ற எல்லாருமே, மறைமுகமா அந்த காலத்துல ஆன்டி தீவிரவாதிகள் மாரி. டெரரிஸ்ட் மாரி. புரட்சிவாதிகள் அப்டிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி 4000 பேர ஒண்ணு சேர்த்து இவரு என்ன பண்ணிப்பாருன்னா, இங்க இருந்து இந்த வேர்ல்டு வார்ல இந்தியர்கள பணயம் வைக்கிறாங்கல்ல, அப்ப இப்ப ஜப்பான் கிட்ட தோத்த உடனே ஜப்பான் வந்து அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க பணய கைதியா. அதுல இருக்க இந்தியர்கள் பூரா ஜப்பான் போயிருவாங்க. இப்ப ஜெர்மனி கிட்ட சரணடையுதுன்னு வச்சுக்கோங்க பிரிட்டிஷ். அப்போ அங்க அரெஸ்ட் பண்ணும்போது பாதி இந்தியர்கள் ஜெர்மனிக்கு போயிருவாங்க பணய கைதியா. இப்படி போன இந்தியர்கள, அங்க இருந்த இந்தியர்கள எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய ராணுவம். ஜப்பானிடம் சரணடைந்த பிரிட்டிஷ் படையில் இருந்த இந்தியர்களையும் தன் உடன் சேர்த்துக் கொண்டார். ஜப்பான்ல அங்க இருந்த அ ப இந்தியர்கள் நெறைய பேரு சரணடைஞ்சதுனால பிரிட்டிஷ் விட்டுட்டு ஓடி போயிரும். அங்க சரணடைஞ்ச அந்த இந்தியர்கள்லாம் சேர்த்து, நான் இவங்கள எல்லாம் ட்ரெயின் பண்றேன். அப்ப அங்க இருக்க ஜப்பான் என்ன சொல்லும்? சும்மா அவங்களுக்கு சாப்பாடு போடுறத விட, அவங்க நம்ம நாட்டுக்காக வேலை செய்ய ரெடியா இருந்தா சந்தோஷம் தானே! அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, அவங்க படைகள்ல சேர்த்துக்குவாங்க. இதுக்காக என்ன பண்றாரு? ஜப்பானுக்கு போறதுக்காக நீர்மூழ்கி கப்பல்ல ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த நீர்மூழ்கி கப்பல் எப்படின்னா, ஜெர்மனி நாட்ட சேர்ந்த யூ வகை நீர்மூழ்கி கப்பல். ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப டிஃபிகல்ட்டான அந்த இதுல வந்து அவ்ளோ நாள் பயணம் பண்ணி அவர் அங்க போயிருப்பாரு. இவரு கூட யார் போயிருப்பாங்கன்னா, ஒரு தமிழர் போயிருப்பாரு. அவரு வந்து ஆபித் உசைன். ஆபித் உசைன் அப்படிங்கிற ஒரு தமிழர் கூட தான் இவரு வந்து அங்க போயிருப்பாரு. நீர்மூழ்கி கப்பல்ல. எங்க 1943 பிப்ரவரி 8ல ஜெர்மனி நீல் துறைமுகம் அப்படிங்கிற துறைமுகத்துல இருந்து கிளம்பி இவங்க ஜப்பான் போயிருப்பாங்க. நெறைய ஒவ்வொரு நாட்டுக்கா மாறி மாறி போயிருப்பாரு. 1943 அக்டோபர்ல சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவை அமைத்தார்.
அங்க சிங்கப்பூரோட பிரதமராவும், ராணுவ அதிகாரியாவும் பதவியேற்கிறாரு. லட்சுமி சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தவங்க. வெறும் லட்சுமின்னு குடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல லட்சுமி சுவாமிநாதன்னு குடுப்பாங்க. அவர தான் பெண்கள் பிரிவோட படைப்பிரிவோட தலைவியா போட்டு ஒரு பெண்கள் படைப்பிரிவ உருவாக்குவாங்க. அதுல கிட்டத்தட்ட 1200 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்த அமைப்பையுமே ரங்கூனுக்கு வந்து இடம் மாற்றுறாரு. ரங்கூன்னா அந்த காலத்துல பர்மா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதான் ரங்கூன். ஆசாத் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க வந்து நடத்துறாரு. அதே மாதிரி ஆசாத் ஹிந்த், ஆஷாத் சாவும் போடலாம், இந்த சாவும் போடலாம். ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வானொலியும் நடத்துவார். 1943ல வானொலி. இந்த வானொலி மூலமா தான் அவரு திடீர்னு வேற வேற ஃப்ரீக்வென்சி மாடுலேஷன்ல வந்து எஃப்எம்ன்னு சொல்றோம் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீக்வென்சி மாடுலேஷன். ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சில வச்சா தான் நம்மளுக்கு இப்ப 93.5 எஃப்எம், 100.5 எஃப்எம் அந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாடுலேஷன்ல தான் அந்த சேட்டலைட்ல அது வந்து லான்ச் ஆகும் அதுக்காக. அந்த மாதிரி இவரு எங்க இருந்து பேசுறாருன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. சடனா வந்து ரேடியோல வருவாரு. பேசிட்டு திரும்ப அப்படியேவும் சிக்னல் கட் ஆயிரும். அது எந்த ஃப்ரீக்வென்சின்னு பார்த்தா அவரு மாத்திட்டு போயிருவாரு ஃப்ரீக்வென்சிய. இந்த மாதிரி வந்து ஒரு மறைமுக வானொலின்னு சொல்லலாம். அப்படி நடத்துனது தான் ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிறது. 1945ல ஜெர்மனிய வந்து ரஷ்யா கைப்பற்றுது. செகண்ட் வேர்ல்டு வார் முடியிற கட்டம். அப்ப என்ன ஆயிருதுன்னா, ஜெர்மனி வந்து ரஷ்யாவுக்கு கீழ சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்ப ஹிட்லர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு ரொம்ப வைராக்கியம் புடிச்சவரு இல்லையா? அவரு என்ன பண்ணுவாருன்னா, தற்கொலை பண்ணிக்கிருவாரு. அப்ப என்ன ஆகும்னா, ஹிட்லர் அப்போ மட்டும் இருந்திருந்தா, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், உடனே நம்ம இந்தியாவுக்கு வந்து அ முழுசா கை குடுக்குற ஐடியால தான் இருந்தாரு. பட் அவர் தற்கொலை பண்ணிக்குவாரு. இப்ப ஜெர்மனி சரண்டர் ஆயிருச்சு. அடுத்து ஜப்பானும் என்ன ஆயிரும்னா, அமெரிக்கா கிட்ட தோத்துரும். இப்ப ஜப்பான்ல தானே இவரு அமைப்பு ஃபுல்லாவே வச்சிருந்தாரு. அப்போ இவர் என்ன ஆயிரும்னா, இவரும் தற்கொலை பண்ணிக்க விரும்பாததுனால, இவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவார். 1945 ஆகஸ்ட்ல சிங்கப்பூரிலிருந்து கிளம்பினார். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நியூஸ்ல வந்து இவரு சொல்லிட்டு போவார். அதுதான் ஒரு வேள தப்போ என்னவோ தெரியல. நியூஸ்ல வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாரு. இந்த மாதிரி நான் வந்து கிளம்புறேன். நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. நான் எங்கனாலும் கண்டிப்பா இருந்து திரும்ப நம்ம நாட்ட காப்பாத்த நான் வருவேன். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தே ஆவேன். அப்படின்ற மாதிரி நெறைய ஒரு ஸ்பீச்ச குடுத்துட்டு தான் இவரு வந்து அங்கருந்து கிளம்புவாரு. எங்கன்னா பேங்காங்க்கு போறதுக்காக கிளம்புவாரு. ஆனா 1945 ஆகஸ்ட் 18ன்னு சில இடத்துல சொல்றாங்க. 19ன்னு சில இடத்துல சொல்றாங்க. இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசு தான் வந்து அறிவிக்கும். ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட் வெடிச்சதுல. ஏன்னா ஜப்பான் கிட்ட சரண்டர் ஆகாம தப்பிச்சு ஓடுறாரு. போகும்போது ஃப்ளைட்லயே இறந்து போயிட்டாரு, ஃப்ளைட் வெடிச்சுன்னு சொல்லி ஜப்பான் அரசே நம்மளுக்கு அறிவிக்குது. அப்ப இத எப்படி நம்ப முடியும்? எங்க தைவான் நாட்ல வச்சு இந்த இதுல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் யாருமே இத நம்பல. அப்ப என்னன்னா, ஒண்ணு ஜப்பான் வந்து பொய் சொல்லுது. நம்ம ஜெயிச்சுட்டோம். அவர வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக, ஒரு கௌரவத்துக்காக சொல்லுது அப்படின்னு நெனச்சாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து வேணும்னே சுபாஷ் சந்திர போஸே இந்த மாதிரி ஒரு இத கிரியேட் பண்ணிட்டு, மறைஞ்சு இருந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறாரு. மறைஞ்சிருந்து அவர் வந்து அவரோட வேலைய காட்டப் போறாருன்னு எல்லாருமே நம்புனாங்க. ஆனா நம்பி அதுக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிருச்சுன்னா, அந்த நம்பிக்கை வந்து மறைய ஆரம்பிச்சுச்சு. மக்கள் எல்லாத்துக்கும் உண்மையிலேயே அவர் இருக்காரா? இறந்தாரான்ற குழப்பம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்படியே போயிருச்சு. இப்ப வரைக்கும் அவர் இறந்தாரா? அவரு டெட் பாடி என்னாச்சு? ஏன் அத பத்தின இது வந்து ஒரு மறைமுகமாவே ஒரு மர்மமாவே இருக்கு. ஏன்னா நெறைய ஒரு டவுட் தான். இப்ப ஜப்பான் கவர்ன்மெண்ட் இறந்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் அந்த எரிஞ்ச உடலையாவது ஒப்படைச்சிருக்கணும் இல்லையா? இப்ப யார் அவர தகனம் பண்ணாங்க? எங்க இது பண்ணாங்க? இல்ல முழுசா எதுவுமே கிடைக்கலையா? சாம்பல் கூட கிடைக்கலையா? இல்ல நம்ம இந்தியாவுல இருந்து 2 பேர் போயி அவர் இறந்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்கன்னுலாம் சொல்றாங்க. அப்புட்ன்னா அந்த உடம்ப எங்கேயோ தான அனுப்பி வச்சிருக்கணும். இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அம் ஆனா இப்ப வரைக்குமே ஒரு மர்மமான விஷயம் தான் சுபாஷ் சந்திர போஸ் இறந்தது. 56ல நேரு பாருங்க 45லயே அவர் இறந்துட்டாரு. 10, 11 வருஷம் கழிச்சு நேரு வந்தப்ப கூட, போஸ் இறப்பு குறிச்சு விசாரிக்கிறதுக்காகவே ஒரு தனி டீமே நேரு போட்டாரு. 3 பேர் கொண்ட குழு போட்டு, எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அதுல 2 பேரு 3 பேர் இருந்தாங்கல்ல அந்த டீம்ல. அதுல 2 பேரு இறந்தது உண்மதான் அப்படின்னு சப்மிட் பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும் சுரேஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒருத்தரு, அ அவர் வந்து சாகல அப்படின்னு தனியா அவர் ரிப்போர்ட்ட தனியா சப்மிட் பண்றாரு.
அப்ப மறுபடியும் கன்ஃப்யூஷன்லயே நின்றுச்சு. அதுக்கும் முன்னாடி இந்திரா காந்தியே வந்து அப்ப எதுவுமே பண்ணலையா? 45ல அந்த டைம் இருந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையான்னா, பண்ணாங்க. ஜி.டி. கோஷலா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் ஓகேவா? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட தலைமையில ஒரு விசாரணை கமிஷன போட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 2 வருஷத்துக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஜி.டி. கோஷலா யாரோட தலைமையில வந்து விசாரணை குழு நியமிக்கப்பட்டுச்சு? சுபாஷ் சந்திர போஸ் இறப்ப விசாரிக்கன்னு சொல்லி, இந்த தடவ ஒருவேளை யார் பீரியட்லன்னு கேட்கலாம். இந்திரா காந்தி பீரியட்ல. ஒரு நபர் விசாரணை குழு. அவங்க யாரு? இந்த ஜி.டி. கோஷலாவோட தலைமையிலேயே போட்டாங்க. அவங்க என்னன்னா, இறந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் மக்கள் எல்லாமே இல்ல, இது சந்தேகம் இருக்குன்னு சொன்னதுனால, திரும்ப நேருவும் ஒரு கமிட்டி போடுவாரு. அதுவும் இந்த மாதிரி முடிஞ்சிரும். இப்போ மோடி பீரியட்ல மோடி பீரியட்ல இவ்ளோ நாள் கழிச்சு, திரும்ப 2017 ஜூன் ஜான்வரி 23ல அவருக்கு வந்து 119வது பிறந்த நாள் வந்துச்சு. யாருக்கு? நேதாஜியோட 119வது பிறந்த நாள்ல அவர பத்தின மொத்த ஆவணங்கள சப்மிட் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா நடந்ததுப்பா இது. அவர் சம்மந்தப்பட்ட மொத்தம் 100 ஆவணங்கள். அப்புறம் மார்ச் மாசத்துல ஒரு 50 ஆவணம். மார்ச் முடிய போம்போது ஒரு 25 மொத்தம் அவர் சம்மந்தப்பட்ட 175 ஆவணங்கள கவர்மெண்ட் பப்ளிக்கா வந்து வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் அவர் சம்மந்தப்பட்டது, ரிசர்ச் பண்ணது, அவர் பத்தின குறிப்புகள் எல்லாத்தையுமே. இத வச்சு நீங்களே அவர் இறந்தாரா? இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாரி மக்கள் கிட்டேயவும். மொத்தம் இது மட்டும் இல்லாம சுபாஷ் சந்திர போஸ பத்தி இன்னும் வேற விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, மொத்தம் 11 தடவ அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. மொத்தம் அவரோட லைஃப் டைம்ல. அம் 1927ல வங்காள காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1924ல அலிப்பூர் சிறையில இருக்கும்போது, வேல்ஸ் இளவரசரோட வருகைக்கு எதிரா போராட்டமும், 24ல வேல்ஸ் இளவரசர் வருகை போராட்டத்திலயும், 1927ல சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திலயும் 2லயுமே கலந்திருப்பாரு. சைமன் குழு எதிர்ப்பு. இந்த 2 எதிர்ப்பிலயுமே அவர் கலந்திருப்பாரு. அடுத்தது இவரோட அரசியல் குரு யாரு அப்படின்னா, சி.ஆர். தாஸ். நான் ஏற்கனவே சொன்னேன். இவரோட அரசியல் குரு. எல்லாரோட அரசியல் குரு ரொம்ப முக்கியம். காமராஜருக்கு கிருஷ்ணமூர்த்தி, அம் காந்திக்கு கோபாலகிருஷ்ண அ கோகலே, இவருக்கு நேதாஜிக்கு சி.ஆர். தாஸ். இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் குரு. அவங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் அவங்க அரசியலுக்கே வந்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த சி.ஆர். தாஸ் கூட சேர்ந்து தான் இவரு கூட சேர்ந்து ராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகை. உங்களுக்கு தெரியும் சுயராஜ்ய கட்சிய உருவாக்குனதே நேருவும், மோதிலால் நேருவும், சி.ஆர். தாஸும் தான். அப்போ அவங்களோட பத்திரிகை பேரும் சுயராஜ்யா பத்திரிகை தான். அந்த பத்திரிகையில வந்து இவரு கொஞ்ச நாள் ஆசிரியரா வேலை பார்க்குறாரு. 1923ல ஆசிரியரா வந்து பணிபுரிந்தார். அடுத்தது 1956ல ஷா நவாஸ் ஷா நவாஸ் அப்படிங்கிற கமிட்டி தான் இவரு இறந்துட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணைய பத்தியே நிறுத்திட்டாங்க. அப்போ இவர் இறப்ப உறுதி செய்த குழு எதுன்னு கேட்டா ஷா நவாஸ் அப்படிங்கிற கமிட்டி. அடுத்தது இவரோட முழக்கங்கள்லயே முக்கியமான முழக்கம் அப்படின்னு பார்த்தா டெல்லி சலோ, டெல்லி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அடுத்தது ஜெய் ஹிந்த். இதெல்லாமே இவரோட முழக்கங்கள்ல முக்கியமான முழக்கங்கள். இவர் உருவாக்குனது. டெல்லி சலோ, ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற 2ம். அதுக்கப்புறம் இவரு பாரத ரத்னா விருது இவருக்கு எப்ப குடுத்தாங்க அப்படின்னா, பாரத ரத்னா விருது. எல்லாரும் இறந்த பிறகு தானே பாரத ரத்னா விருது குடுப்பாங்க. இவருக்கும் அதே மாதிரி தான் 1992ல பாரத ரத்னா விருது குடுத்தாங்க. ஆனா, இவரோட குடும்பம் அதை ஏத்துக்க விரும்பல. அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த பாரத ரத்னா வேண்டாம்
அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெஃப்யூஸ்ட். சரியா? அடுத்தது இவரோட கோட்பாடுகள். அதுக்கு முன்னாடி இவர் வந்து விடுதலை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை அமைச்சிருப்பாங்க. விடுதலை சங்கம். விடுதலை சங்கம் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டா, இது ஒரு அமைப்பு. நேரு, போஸ், சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார். இந்த சீனிவாச ஐயங்கார் தான் தலைவரே இதுக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சங்கம் தான் இந்த விடுதலை சங்கம். அடுத்தது இவரோட கோட்பாடுகள். இவர் அதாவது கொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, சுதந்திரம் நான் இதுல எழுதல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, எடுக்கப்படுவது அப்படின்னு சொன்னது இவர்தான். சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரம் குடுங்க, சுதந்திரம் குடுங்கன்னு கேட்குறீங்களே, அதுவே ஒரு முட்டாள்தனம். அவங்க என்ன நம்மளுக்கு குடுக்குறது சுதந்திரம்? நம்மளோட சுதந்திரத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னவரு. வன்முறை என்பது மோசமானதுதான். ஆனால் அடிமைத்தனம் அதைவிட மோசமானது. இப்படி வன்முறை பண்ணணும்னு சொல்றீங்களே, இத்தனை பேரை வன்முறையில தூண்டுறீங்களே, இது தப்பானது இல்லையான்னு ஆளுக கேட்டதுக்கு தான் அவர் குடுத்த பதில் இது. வன்முறை மோசமானதுதான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த இடத்துல அத நம்ம யூஸ் பண்றோம்? அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமா யூஸ் பண்றதுனால, அது அடிமைத்தனத்த விட வன்முறை எவ்வளவோ பெஸ்ட்ன்னு சொன்னது தான் இந்த கொட்டேஷன். வன்முறை என்பது மோசமானதுதான். ஆனால் அடிமைத்தனம் அதைவிட மோசமானது. இது ஒரு முக்கியமான கொட்டேஷன். அடுத்தது, நம் முயற்சியும் தியாகங்களும் தான் நம்மை நமது சொந்த திறனால் சுதந்திரத்தை பெற உதவும். நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம தியாகம் பண்ண, சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கணும். அதுதான் என்ன ஆகும்? நம்மளோட சொந்த முயற்சியில நம்ம சுதந்திரத்த நம்ம வாங்குறதுக்கு உதவியா இருக்கும். ஏன் இத சொந்த முயற்சியிலன்னு சொல்றாருன்னா, அப்ப நெறைய பேரோட சப்போர்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இந்தியர்கள். ஜப்பான்ல போய் கேட்கறது, இங்கிலாந்துல கேட்கறது, ஒவ்வொருத்தர்கிட்டயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க நாட்ட வந்து சுதந்திரமான நாடா கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முயற்சி பண்ணாலே போதும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தா போதும். இந்த இத வச்சு நம்ம சுயமாவே சுதந்திரத்த வாங்க முடியும்னு சொன்னவர் இவர். பாருங்க 3 கொட்டேஷனுமே எவ்வளவு ஒரு டீப்பான அர்த்தம் இருக்கிற, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் அவர். அதுல இருந்தே தெரியும் அவர் எவ்வளோ அறிவாளின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இதெல்லாமே அவரது. அப்புறம் ஃபைனலா என்னன்னு பார்த்தோன்னா, காந்திய தேச தந்தை அப்படின்னு அழைத்தவர் யாரு? காந்திக்கு தேச தந்தைன்ற பேர் வச்சவர் யாருன்னா, சுபாஷ் சந்திர போஸ். பேர் வச்சிருக்க மாட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, இவரு வேற நாடுகள்ல மறைஞ்சு இருந்து வானொலியில பேசுவாருன்னு. அப்படி பேசும்போது ஒரு நாள் அவர்தான் அந்த வானொலியில அத அழைச்சிருப்பார். சொல்லியிருப்பார். எப்படின்னா, அந்த ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். மகாத்மா காந்தி அவர் வந்து உங்கள வழிநடத்துவாரு. தைரியமா இருங்க. அவரு கூட நீங்க இருக்கும்போது பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இருந்து தான் அவருக்கு தேசத்தந்தை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதுக்காக திரும்ப காந்தி சுபாஷ் சந்திர போஸ நேதாஜி, அதாவது நான் வந்து தலைவர் கிடையாது. நீ தான் இந்த நாட்டுக்கு தலைவர் அப்படின்ற அர்த்தத்துல நேதாஜின்னு அழைச்சிருப்பார். நேதாஜின்னு அழைச்சது காந்தி. 2 பேரும் மாறி மாறி பேர் வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நெறைய இடத்துல நேதாஜின்னு சொன்னது காந்தி தான் இருக்கு. ரொம்ப ரேரா ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்களா, ஜெர்மன் நாட்டுல இருந்த இந்தியர்கள் தான் முதல்ல இவர வந்து ஜெர்மன் நாட்டு இந்தியர்கள். அவங்க தான் முதல்ல வந்து இவர நேதாஜி, தலைவர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த பேர் தான் அப்படியே வந்துருச்சு. காந்தி ஒண்ணும் வைக்கல அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியாது. பட் மோஸ்ட்லி வந்து காந்தி சொன்னாரு அப்படின்ட்டு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் சுபாஷ் சந்திர போஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் ஒரு காந்தி, நேரு இந்த மாரி 2, 3 தலைவர்கள் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் வேகமா முடிச்சுட்டு நம்ம அடுத்த எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி,
சயின்ஸ். இந்த 3ல இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஒவ்வொன்லயும் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால மேக்ஸிமம் எவ்வளோ வேகமா குடுக்க முடியுமோ உங்களுக்கு நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா நான் வந்து மொத நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அத ஹிண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அத பிடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அத வச்சு டீச் பண்ணணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால, மொத்த டிஎன்பிஎஸ்சி போர்ஷனையும் வெறும் 4 மாசம், 5 மாசம் தான் ஆகுது நாங்க ஸ்டார்ட் பண்ணி. அதுக்குள்ள கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் ஃபுல்லாவே முடிச்சு குடுத்தாச்சு. உங்களுக்கு ஃபுல் ஸ்கூல் புக்கு, வெளிய இருக்கிற கூடுதல் குறிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்குமே, எந்த தலைப்பும் மிஸ் ஆகாம உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைனும் பண்ணி, ஃப்ரீ பிடிஎஃப்பும் குடுத்துட்டேன். மேத்ஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அக்டோபர்லேருந்து குடுத்தாச்சு. அதே மாதிரி ஜிகேலயும் அ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தலைவர்கள் இந்த இதுவும் முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங் இருக்கிறது மட்டும் தான். சைட் பை சைடு வந்து டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டுருக்கோம். மொபைல் ஆப்ல வந்து நீங்க டெஸ்ட்ட வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அத பத்தின டீட்டெயில் வந்து நீங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, எப்படி ஜாயின் பண்ணணும்? ஷெட்யூல் என்ன? எப்படி டெஸ்ட் எழுதலாம்? எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் ஒரே ஆளா ப்ரிப்பேர் பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒவ்வொன்னையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அத ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும். எல்லாமே இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க பொறுத்துக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ வேகமா முடியுமோ நானு ஃபாஸ்ட்டா வந்து போர்ஷன முடிச்சு குடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு குடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே. திரும்ப அடுத்த ஒரு தலைவர்கள் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.